லாஸ்ட் முடிய 2025 எழுதுறவங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களுக்கு எந்தெந்த யூனிட் இப்ப மொத்தம் ஐசியா இஸ்லாம் பாடத்துல மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது? மொத்தமா எத்தனை யூனிட் இருக்குது இஸ்லாத்துல? 10. மொத்தம் எத்தனை 10 யூனிட் இருக்குது? இதுல சரி, நாங்க இன்றைக்கு படிக்க வேண்டிய விஷயம் இதுதான். சரியா? நாங்க இன்றைக்கு படிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுல மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது கேட்டிருந்தேன். 20 யூனிட் சொல்லிக்கிறீங்க. இப்போ என்கிட்ட 12 கைட் இருக்குது. ஓகே. இதுல இந்த வருஷம் எழுதுறவங்க நீங்க வந்து ஏற்கனவே இஸ்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, எங்கேயோ படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு முக்கியமா எந்த யூனிட்டுகள் கஷ்டமா இருக்குது, 2025 நான் எழுத போறேன், இந்த யூனிட்டுகள் எனக்கு அவசரமா படிச்சுட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த யூனிட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏண்டா, ஒருவேளை எங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணாம இயலாம வந்தாலும் உங்களுக்கு முக்கியமான எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேனே. நான் ஃபுல்லா கவர் பண்றதை நாங்க, அதாவது தனிப்பட்ட ரீதியினால உங்களுக்கு நான் எடுத்து ஃபுல்லா கவர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அது ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எது அவசரமா தேவைங்கிறத எனக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்க படிக்க ஆரம்பிப்போம். பாருங்க. டியூட் ஸ்கிரீன் விளங்குதா? டியூட் ஸ்கிரீன் விளங்குதா? ஸ்கிரீன்ல டியூட் விளங்குதா? சுன்னா அப்படின்டா என்ன? ஹதீஸ் சுன்னா அப்படின்னா என்னன்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த இவங்க சொல்றாங்க, இப்ப இந்த சுன்னாண்டா என்ன தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறைக்கு தானே அதுதான் சுன்னான்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்ல இல்ல, அந்த ஷரீஆ தீன்ங்கிற அர்த்தத்துல தான் சுன்னாவை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஷரீஆன்னு நாங்க சொல்றோம் தானே, இஸ்லாமிய ஷரீஆ, இஸ்லாம்ங்கிறது ஒரு நல்ல தீன், அது பூர்ணமான தீன் சொல்றோம் தானே. அதே கருத்துல தான் சுன்னாவையும் பயன்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. பிதுஅத் நாங்க சொல்லுவோம். பிதுஅத் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா எதெல்லாம் பிதுஅத்ன்னு சொன்னா, மார்க்கத்துல புதிசாக உண்டாக்கப்பட்டதெல்லாம் பிதுஅத். மார்க்கம்ன்ற பேர்ல புதிசாக உண்டாக்கப்பட்டதெல்லாம் பிதுஅத்தாக கருதப்படுது. இப்ப பாருங்க, எங்கட ஊர்ல மொழி ரீதியாக பிதுஅத்னா புதுசானது. எங்கட ஊர்ல நிறைய பிதுஅத்துகள் இருக்குது. இப்ப ஆரம்ப காலங்கள்ல மக்கள் இந்த சம்சா, ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல. பராட்டா, அதாவது சும்மா நார்மலான சாப்பாடுகளை காலையில சாப்பிட்டிருப்பாங்க. இப்ப எங்கட ஊர்ல என்னெல்லாம் வந்துட்டு, பர்கர்னு சொல்லியும் பீஸான்னு சொல்லியும் எவ்வளவு வந்துட்டு. அப்ப இதெல்லாம் பிதுஅத்தானது. பிதுஅத்துன்னு சொன்னா ஹராம் இதெல்லாம் தின்ன நரகத்துக்கு போகணும்னு சொல்ல வரல. சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்றேன். பிதுஅத் அப்படின்னு சொன்னா புதுசானது. அந்த ஏற்கனவே இல்ல, பழைய காலத்துல இல்ல, ஆனா இப்ப புதுசா வந்திருக்குதுன்னு சொன்னா பிதுஅத்தா வந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இஸ்லாமிய ரீதியா
எதெல்லாம் ரசூலுல்லா அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒரு புது கருத்தை சொல்றாங்களோ அதெல்லாம் பிதுஅத்துன்னு சொல்லுவோம். உதாரணமா இந்த என்ன கத்தம் பாத்தியா கொடுக்கறது, யாசீன் ஓதுறது மரணிச்சவங்களுக்கு, சரியா? இப்படி என்ன மார்க்கத்துல இல்லாத ரசூலுல்லா குர்ஆனும் சுன்னாவும் சொல்லாத விஷயங்களை உருவாக்கி இதனால நன்மை கிடைக்கும் அப்படின்னு செஞ்சுட்டு வந்தா அது வந்து பிதுஅத். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஆம், என்ன செய்றீங்கடா, உங்களோட வீட்டை சுத்தி நடந்து வாரீங்க, நடந்து வந்துட்டு சொல்றீங்க இதுக்கு எனக்கு நன்மை கிடைக்கும், ரசூல்லா தான் இப்படி செய்ய சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா அது பிதுஅத்தமா இருக்கும். சும்மா வீட்டை சுத்தி நடந்தீங்கன்னா அது பிதுஅத் இல்ல. இல்ல இப்படி ரசூல்லா இது மார்க்கத்துல இப்படி இருக்குது, இப்படி செஞ்சா நன்மை கிடைக்கும் செஞ்சீங்கன்னா அது பிதுஅத்தமா இருக்கும். எனவே இந்த அறிஞர்கள் சொல்றாங்க இந்த பிதுஅத்னா என்ன, புதுசாக உண்டாக்கப்பட்டது. அதுக்கு எதிர்ப்பதம் தான் சுன்னா. சுன்னாங்கிறது மார்க்கம், தீன், ஷரி. நான் இந்த மஞ்சள் கடலை ஹைலைட் பண்ணிங்க தானே, அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் விளங்கப்படுத்துறேன். ஷரியா தீன் மார்க்கத்துல உள்ளது, குர்ஆன் சுன்னா படி உள்ளது நாங்க ஷரியா இது என்ன சுன்னான்னு சொல்லுவோம், அதுக்கு எதிரானதை பிதுஅத்துன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. சரியா? அதனாலதான் நீ நிறைய பயான்களை கேட்டிருப்பீங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க, பிதுஅத்துகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி பயான் பண்ணுவாங்க. அப்ப பிதுஅத்துக்கு எதிர்ப்பதமாக வந்து சுன்னா பார்க்கப்படுது. அதனாலதான் பயான்ல இன்னல் என்ன, அதாவது நீங்க ஜும்மா பயான்கள் வீடியோல கேட்டிருந்தா அதுல சொல்லுவாங்க எப்படின்னா, ஆஹ் அதாவது அஹ்சனுல் ஹதீஸ் கிதாபுல்லா வ கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமுர் முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் தொலாலா வ குல்ல தொலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், நடைமுறையிலே சிறந்தது நபி அவர்களுடைய நடைமுறை என்றும், எதெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுகிறதோ அதெல்லாம் கெட்ட விடயங்கள், அப்படி புதிதாக உண்டாக்கப்பட்ட பிதுஅத்துகள் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பயான்கள் பண்ணுவாங்க. எனவே அந்த பயான்ல சொல்லுவாங்க குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், புதுசா உண்டாக்கினது அதெல்லாம் இல்ல மார்க்கம், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க. அப்ப அந்த இடத்துல சுன்னாங்கிறது எதை சொல்ல வராங்க, மார்க்கம். புதுசா உண்டாக்காத நபி அவங்களோட வழிமுறை. சரி, நபி அவங்க குர்ஆன் சுன்னா எதை சொல்லுது அதுதான் சுன்னா அப்படிங்கிற அர்த்தத்தை பயன்படுத்துறாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது பாருங்க, இந்த பிரயோகம், இந்த சுன்னாங்கிற பிரயோகம் அகீதாசார் அறிஞர்களிடத்திலும் வுஆத் எனப்படும் என்ன வுஆத் அப்படின்னு சொல்றாங்க. அக்கீதாசார் அறிஞர்கள்ட்ட சுன்னாவை வுஆத்ங்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். சமூக பேச்சாளர்களிடத்திலும் அதிகம் காணப்பட்டது. இவர்கள் சுன்னா என்பதன் மூலம் நபியர்களது வாழ்க்கை நிகழ்வுகளை விடவும் இஸ்லாமிய வாழ்வு முறையையே நாடினார்கள். இஸ்லாமிய வாழ்வு முறை என்பது அல் குர்ஆன், நபியர்களது வாழ்வு, சஹாபாக்களது வாழ்வு போன்ற அனைத்திலிருந்து பெறப்படும் ஒரு வாழ்வு முறையாகும். இதனால் தான் சுன்னாவின் எதிர்ப்பதமான பிதுஅத்தை மறுதலிக்கும் போது அது அல்லாஹ் கூறவும் இல்லை, நபி அவர்களோ சஹாபாக்களோ செய்யவும் இல்லை என்பதன் அடிப்படையில் மறுக்கப்படுகிறது. இது என்ன விஷயம் அப்படின்டா, நீங்க ஒன்றும் குழம்ப தேவையில்ல. என்ன சுண்ணாவா அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க குழம்புவீங்க. ஆனா அப்படி இல்லை, நீங்க குழம்ப தேவையில்லை. என்னண்டா, சலா இருக்குதானே, சலா அப்படின்னு சொன்னா அரபுல பிரார்த்தனைக்கு சொல்லுவாங்க. சலாண்ட பிரார்த்தனை துவா செய்யறது சலான்னு சொல்லுவாங்க. அதே போல ஆஹ் தொழுகைக்கும் இந்த சலாங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. எனவே மொழி ரீதியாக வேறொரு கருத்து இருக்கும். நாங்க இஸ்லாத்துல ஒரு குறிப்பிட்ட துறையாக்களை அதை பயன்படுத்தும் போது வேற ஒரு கருத்துல பயன்படுத்துவோம். அந்த வகையில தான் இந்த சுன்னாங்கிற பதத்தை அகீதா சார்ந்த அறிஞர்கள் ஒரு மாதிரி பார்க்குவோம். இப்ப பாருங்க, ஆண் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைய சுன்னத்து செய்யறம்பாங்க. சரி, அதுவும் இந்த சுன்னத்து தான், இந்த சுன்னாங்கிறது அதுவும். அப்ப அது அந்த ஒரு செயலுக்கு சுன்னத் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதே போல இது ஃபிக்ஹ் துறையில சுன்னத் அப்படின்னா என்னண்டா, ஃபிக்ஹ்ன்னா அந்த சட்டம் விஷயத்துல இது சுன்னத்தான தொழுகை, வாஜிபானந்தா கட்டாயம் செய்ய வேண்டியது, இது சுன்னத்தான தொழுகை, உபரியான தொழுகைன்னு அவங்க பயன்படுத்துவாங்க. அதே போல இந்த அக்கீதா அறிஞர்கள் இதை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த அக்கீதா இந்த மார்க்கத்துல பிரச்சாரம் செய்யற மௌலை மாறலாம், சுன்னா அப்படிங்கிறது குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆன்ல இருக்கிற விஷயங்கள், ஹதீஸ்ல இருக்கிற விஷயங்கள், சஹாபாக்கள் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் சுன்னா, அதுக்கு எதிரானதெல்லாம் பித்அத் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்ல போனா எதை உங்களுக்கு உதாரணமா காட்டேலும். சரி, கடந்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன், ஜும்மா பயானுக்கு. அங்க மௌலவி பயான் பண்றாரு எப்படின்னா, பள்ளிகள்ல 5 வேளை தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு
கூட்டு துவா ஓதுறாங்க. இமாம் வந்து கூட்டு துவா ஓதுறாரு. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆமீன் ஆமீன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பிதுஅத்தான செயல் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் குர்ஆன்லயும் சுன்னாவுலயும் பாத்ரூம் போறதுக்கு முதல் என்ன துவா ஓதுன்னு சொல்லி தந்தாங்க. பாத்ரூம் போது முதல் என்ன அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித். பாத்ரூம்ல இருந்து வெளிவரும்போது என்ன ஓதுன்னு சொல்லி தந்தாங்க. என்ன குஃப்ரானக்க. இப்படி சொல்லி தந்த ரசூலுல்லாஹ் அதை விட முக்கியமான தொழுகை அதுக்கு பின்னால ஒரு துவா இருக்குங்கிறத ஏன் சொல்லித் தரல? எனவே குர்ஆன்லயும் அப்படி ஒன்று இல்ல, ஹதீஸ்லயும் அப்படி ஒன்று இல்ல, சஹாபாக்களும் அதை செய்யல. அதை நீங்க செய்றீங்க. எனவே அது பிதுஅத் அப்படின்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா இந்த சுன்னாங்கிற எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படுதுண்டு? சரியா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா மீலாத்துன் நபி விழா கொண்டாடுறாங்க. மீலாதுன் நபி விழா கொண்டாடுறாங்க. நபி அவங்களோட இதுகளை இதுகிறாங்க. அதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்படி இப்படிலாம் அது பெருசா போகுது. விடுமுறை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு யோசிக்கிறாங்க இலங்கையில. ஆனா அத மறுக்கும்போது அறிஞர்கள் எப்படி சொல்றாங்க? நபி அவங்கள் மீது பாசம் இருக்குது. எனவே மீலாதுன் நபி கொண்டு வர்றோம்னு சொல்றீங்க. இது உண்மையிலேயே நல்ல செயலா இருந்தா, நன்மை கிடைக்கக்கூடிய செயலா இருந்தா யார் இதை செஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. ரசூலை செய்ய சொல்லியிருப்பாங்க. அல்லது சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. அபூபக்கர் அலி செஞ்சிருப்பாங்க. உமர் அலி செஞ்சிருப்பாங்க. அலி அலி செஞ்சிருப்பாங்க. அவங்கள விட நீங்க என்ன அதிகம் ரசூலா நேசிக்கிறீங்களா? இல்ல. எனவே குர்ஆன்ல இல்லாதது, நபி அவங்க சொல்லாதது, சஹாபாக்கள் செய்யாதது, இதை ஏன் நீங்க பின்பற்றுறீங்க? எனவே இது பிதுஅத் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட்ஸை தான் இந்த மஞ்ச கலர்ல டார்க் பண்ணிக்கிறதுல சொல்றாங்க. அதாவது இந்த அக்கீதா சார் அறிஞர்கள் அடுத்தது இந்த மௌலைமார்கள்லாம் சுன்னாங்கிறத அல் குர்ஆன்ல வாரது, ஹதீஸ்ல வாரது, சஹாபாக்கள் வாரது, இதுகள் தான் சுன்னான்னு சொன்னாங்க. அதுக்கு எதிரானதெல்லாம் பிதுஅத்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வாங்கிட்டா அடுத்ததுக்கு போகவா? டவுட் என்ன இருக்குதா? ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. கோட் பண்றேன்னா ஓகே, கோட் பண்றேன்னு. சரி. அடுத்தது பாருங்க. இஸ்லாத்தின் இரண்டாவது சட்ட மூலாதாரம் என்ற கருத்தில் சுன்னா சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிரயோகம் அதிகமாக உசூலியூன் எனப்படும் சட்ட கொள்கை வகுப்பவர்கள் மத்தியில் காணப்பட்டது. ஏற்கனவே குறிப்பிட்ட ஹதீஸ்கலை அறிஞர்களது பிரயோகத்தை விடவும் இது சற்று வித்தியாசமானது. இதை நான் என்னோட சொல்றேன், சரியா? அதாவது என்ன சொல்றாங்கடா, இஸ்லாத்துல இரண்டாவது சட்ட மூலாதாரம், முதலாவது சட்ட மூலாதாரம் வந்து அல் குர்ஆன், இரண்டாவது சட்ட மூலாதாரம் ஹதீஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்களாம். அப்ப அது என்னங்கிறத கீழே விளங்கப்படுத்துறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி போட்டு அது என்னங்கிற விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இங்கு நபியவர்களது வாழ்க்கை நிகழ்வுகளில் இன்றைய எமது வாழ்வுக்கான மூலாதாரமாக அமையக்கூடியவை எவை? அல்லது நபி அவர்கள் முபல்லிக் எனும் அல்லாஹ்விடமிருந்து மனிதர்களுக்கு எத்தி வைப்பவர் என்ற வகையில் அமைந்த அவரது வாழ்வு எது என்ற பரப்பு மாத்திரமே இங்கு நோக்கப்படுகிறது. அந்த வகையில் நபியர்களது வாழ்வில் அவர் ஒரு மனிதர் என்ற வகையிலோ அல்லது அரபு கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ தொழிற்பட்ட சந்தர்ப்பங்கள் நுபுவத்திற்கு முன்னே அவரது வாழ்வு போன்றன சுன்னா வட்டத்திற்குள் அடங்க மாட்டாது. இவை தவிர இவை தவிர நபிசல் அவர்களது வார்த்தைகள், செயற்பாடுகள், செய்ய நினைத்தவை, அங்கீகாரங்கள், நற்குணங்கள் என்பவை மூலாதாரம் என்ற வகையில் சுன்னா வழங்கப்படுகிறது. சரியா? இப்ப நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? நான் இதை விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே. அதாவது சுன்னா அப்படின்னு சொன்னா உசூலியூன்கள் உசூலியூன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இரண்டாவது சட்ட மூலாதாரம், அதுதான் சுன்னா அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுக்கு பின்னால இருக்கிற நோட்ஸை நாங்க வாசிச்சோம். சுன்னா அப்படிங்கிறது நபி அவங்களோட வாழ்க்கை வரலாறு, ஒரு மனிதன் வகையில செஞ்சது, அவங்களோட அரபு கலாச்சாரத்துல அவங்க போட்ட ட்ரெஸ், அதெல்லாம் சுன்னா இல்ல. சுன்னா அப்படின்னா நபி அவங்களோட சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, அந்த செய்ய நினைத்தது,
இதுகள் தான் சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதுல விளக்கம் என்னண்டா, முதலாவது உசூலியூன்கள்டா யாருன்னு விளங்கிக் கொள்ளணும். எங்கட இப்ப உதாரணமா நீங்க சொல்லுங்களேன். படம் பார்க்கிறது ஹராமா ஹலாலா? படம் ஹராம். ஹராம். இசை கேட்கிறது ஹராமா ஹலாலா? ஹராம் தான். ஹராம். நாடகம் பார்க்கிறது ஹராமா ஹலால்? ஹராம் தான். ஹராம். ஹராம். சரி. நீங்க இப்ப ஃபத்வா தாரீங்க ஹராம் அப்படின்னு சொல்றீங்க. இது ஹராம்னு சொல்லி எதுல இருந்தா நான் ஏத்துக்கொள்வேன்? எதுல இருக்கணும்? எதுல இருக்கணும்? ஹதீஸ் சுன்னா அடிப்படை மூலாதாரம். அல் குர்ஆன்லயா? ஆ, குர்ஆன் ஹதீஸ் சுன்னா. அல் குர்ஆன்ல அல்ல சுன்னாவுல இருக்கணும். அப்படித்தானே? அப்ப நீங்களே சொல்றீங்க ஒரு சட்டத்தை சொல்றேன்டா அதுல அடிப்படை மூலாதாரமான அல் குர்ஆன்லயோ சுன்னாவுலயோ இருக்கணும். சரியா? நீங்களே சொல்றீங்க அதாவது ஒரு சட்டத்தை முன்வைக்கணும் அப்படின்னா அது அடிப்படை மூலாதாரமான அல் குர்ஆன்லயோ சுன்னாவுலயோ இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இத கருத்துத்தான் உசூலியன்கள் சொல்றாங்க. உசூலியன்கள் சொல்றாங்க எந்த ஒரு சட்டத்தை இயற்றிருந்தாலும் அதுக்கு அடிப்படை மூலாதாரம் அல் குர்ஆனும் சுன்னாவும். அப்ப இவங்க சொல்ல வர சுன்னா என்ன? நாங்க ஏற்கனவே பார்த்தோம் நபி அவங்களோட ஃபுல் வாழ்க்கையும் சுன்னாதான். அவங்களோட வரலாறு, அவங்க இறந்தது, அவங்களுக்கு பின்னால நடந்தது இதெல்லாம் சுன்னா அப்படின்னு ஒரு டீம் சொல்லியிருந்தாங்க. அதே கருத்தை இவங்களும் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்படி பார்க்க போனா நீங்க இப்ப அணிகிற ஆடை அணி இயலாது. நான் இந்த ஷர்ட் போட இயலாது. நபி அவங்க ஷர்ட் போடல. சரியா? நபி அவங்க ஜுப்பா போட்டாங்க. நபி அவங்க என்ன சில டைம்ல தலப்பா அந்த இதெல்லாம் போட்டாங்க. முடி இவ்வளவு வளர்த்தாங்க. சரியா? அஹ் அப்ப அதெல்லாம் நாங்க செய்யல. எனவே சுண்ணாங்கிறது அது இல்ல. சுண்ணாங்கிறது உசூலியன்கள் சொல்றாங்க நீங்க அடிப்படை மூலாதாரமா சுண்ணாவை எடுத்துக்கொள்றீங்களே, மார்க்கமாக எடுத்து பின்பற்றீங்களே, அது எதுன்னு சொன்னா அந்த சுண்ணா எதுன்னு சொன்னா நபி அவங்க சொன்னது, நபி அவங்க செஞ்சது, நபி அவங்க செய்ய நினைச்சது. சரியா? நபி அவங்களோட பண்பு இதுகள் தான் சுண்ணாவை ஒழிய நபி அவங்க வாழ்ந்தது அங்க அந்த அரபு கலாச்சாரம் ஜாகிலிய காலம் அது இது அதெல்லாம் சுண்ணா இல்ல. அதெல்லாம் நாங்க மார்க்கமா பின்பற்ற தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையும் தான். மார்க்கம் அப்படின்னு நாங்க பின்பற்றக்கூடிய எதுன்னு சொன்னா நபி அவங்க அவங்களோட கலாச்சாரத்தின் அடிப்படையில் செஞ்சது நாங்க பின்பற்ற தேவையில்ல. நபி அவங்க ஜும்மா பண்ணும்போது ஒரு கோலன் ஒரு கம்பௌண்டை வச்சுதான் ஜும்மா பண்ணுவாங்க. அது காரணம் அந்த அரபிகளோட வழக்கம். அதுக்கு நாங்கள் கம்பை வச்சு ஜும்மா பண்ண தேவையில்ல. சரியா? அதே போல நபி அவங்க ஜுப்பா போட்டாங்க. அதுக்காக நாங்களும் கட்டாயம் ஜுப்பா போடணுமா? அது தேவையில்ல. ஆனா நீங்க போட்டீங்க, நபி அவங்க போட்டதுக்காக போட்டீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா போடணும் போடாட்டி தீமையா ஹராமா? இல்ல. எனவே இந்த இடத்துல சுண்ணாண்டா என்னண்டா நபி அவங்க சொன்னது, செஞ்சது, செய்ய நினைச்சது, அங்கீகரிச்சது இதுகள் தான் சுன்னா. இதுதான் இரண்டாவது அடிப்படை மூலாதாரம் அப்படின்ட்டு இந்த உசூலியன்கள் சொல்றாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க இது ஹராம் நீங்க அப்ப எப்படி தெரியும் கேட்கையும் அது குர்ஆன்ல வந்திருக்கணும் அல்ல ஹதீஸ்ல வந்திருக்கணும்னு சொல்றீங்க. சுன்னாவுல வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த சுன்னாதான் என்ன அப்படின்டா உசூலியன்கள் சொல்றாங்க அது நபி அவங்களோட ஃபுல் வாழ்க்கையும் இல்ல. நபி அவங்களோட வகி கிடைச்சதுல இருந்து மரணிக்கும் வரைக்கும் உள்ள வாழ்க்கை அதிலும் குறிப்பாக நபி அவங்க சொன்னது, செஞ்சது, செய்ய நினைச்சது, அங்கீகரிச்சது இதுகள் தான் சுன்னாக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உசூலியன்கள் சுன்னாவை எப்படி பார்த்தாங்கன்னு விளங்கிட்டா? ஆம் சார். சரி. இப்ப அடுத்ததுக்கு நாங்க போவோம். ஒரு செயலை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாத போது குற்றம் இல்லை என்ற கருத்தில் சுன்னா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. வாஜிப் என்ற சொல் குறிக்கும் கருத்தை விடவும் சற்று குறைந்த கருத்தை தருகிறது. அதாவது வாஜிப் என்பது கட்டாயமாக நிறைவேற்றுவதற்குரிய ஒன்று. அதனை செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாத போது பாவம் ஆகும். ஆனால் சுன்னா என்பது கட்டாயமாக நிறைவேற்றுவதற்குரியதல்ல. செய்தால் நன்மை கிடைக்கும், செய்யாத போது குற்றமாக மாறும். இது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, ஆஹ் வாஜிபான ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்க, சுன்னத்தான ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லணும்.
இப்ப இந்த கருத்துல சுண்ணாங்கிறது இப்படியான கருத்துலையும் பாவிக்கப்படுது. கட்டாயம் செய்யணும், செஞ்சா செய்யாகணும், செய்யாடி பாவம் கிடைக்கும், அது வாஜிப். சுண்ணாங்கிறது செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாடி பாவம் இல்லை. இப்படியான ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க. அப்ப வாஜிப், வாஜிப்ல சொல்லுங்க, என்னென்ன வாஜிப் இருக்குது? இந்த நோன்பு நோட்கிறது அந்த அரபா நோன்பு அப்படி அது என்ன வாஜிபா சுன்னத்தா? நோன்பு. அது சுன்னத். வெரி குட், அது சுன்னத். வா செய்யாடி பாவம் இல்ல, செஞ்சா நன்மை கிடைக்கும். அப்ப இந்த அர்த்தத்திலயும் சுன்னத்துங்கிறது பாவிக்கப்படுது, சுண்ணாங்கிறது. வேற இன்னொரு சுண்ணா? வேற அந்த ரகாத் தொழுகிறது முன் பின் ரகாத் வெரி குட். தொழுகைக்கு சுட்டு முன்னுக்கு லுஹா முன்பின் ரெண்டரை தொழுகிறது சுண்ணத் தொழுகிறது, லுஹா தொழுகிறது, லுஹா வித்ரு, தொழுகை அதெல்லாம் வரும். அது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, தஹஜ்ஜுத் வலியுறுத்தப்பட்ட சுன்னத், வலியுறுத்தப்படாதது அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. வாஜிப் சொல்லுங்க அப்போ. ஐவேளை தொழுகை ஐவேளை தொழுகை ஒன்று. வெரி குட். வேற? வேற நோன்பு கட்டாயம் அறுபது வயது அடைஞ்சவன் கட்டாயம் நோன்பு. சும்மா நோன்புண்டா பில. என்ன நோன்பு? ரமலான் ஆ ரமலான் மாதம் நோன்பு. ரமதான் நோன்பு, அதான் வாஜிப். சரியா? அப்ப இந்த வகையிலையும் சுன்னா, இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா? சுன்னாங்கிறது நீங்க இப்ப இஸ்லாம் படிக்கிற மாணவின்ற வகையில நல்லா தெரிஞ்சு கொண்டிருக்கணும். சும்மா சுண்ணாண்டா மௌலை மேல பயான் பண்ணும்போது இந்த சுண்ணாங்கிற வார்த்தையே பயன்படுத்துவாங்க. அப்ப சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சு கொள்ளணும். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சரியா? ஒரு இடத்துல அதாவது மௌலைமார் சொல்லுவாங்க, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னாவை தவிர நீங்க அறிஞர்கள கருத்தையோ அப்படி எடுத்தீங்கன்னா அது பிதுஅத், நீங்க வழி தவறி பேத்துருவீங்க அப்படின்ட்டு மௌலைமார் பயான் பண்ணுவாங்க. நபி அவங்களே சொன்னாங்க, சரியா? நான் இரண்டு விடயங்களை விட்டுச் செல்கிறேன், இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது எனது சுன்னா அப்படின்னாங்க. அப்படின்னா எனது வழிமுறைன்ற அர்த்தம். மௌலைமார் அந்த அர்த்தத்துல பண்ணும்போது டக்குனு உங்களுக்கு புரியணும், அந்த இடத்துல சுன்னாங்கிறது நபியாங்கள வாழ்வு முறையை குறிக்குது என்று புரியணும். இன்னும் சில டைம்ல நீங்க ஃபிக்ஹ் கிளாஸுக்கு போனீங்கடா, பெண்கள் சம்பந்தமான ஃபிக்ஹ் கிளாஸ் அப்படி நடக்கும், மார்க்க சட்டங்கள். அந்த டைம்ல போய் இருக்கும்போது மௌலை பயான் பண்ணுவாரு, லுஹா தொழுகைங்கிறது சுன்னத்தாக்கப்பட்ட விடயம், அது தொழுதிங்க இவ்வளவு நன்மறிக்கு. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல விளங்கணும், அந்த இடத்துல சுன்னாங்கிறது வாஜிப், அந்த அர்த்தத்துக்கு கொஞ்சம் குறைவானது. சுன்னாண்ட செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை, அப்படி நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? அதே போல இன்னொரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மூளை கடுமையா பயம் பண்றாரு. என்னன்னு சொன்னா, சுண்ணாவுல சுண்ணாங்கிறது ரெண்டாவது சட்ட மூலாதாரம், அதுல இருந்த சட்டங்கள் எடுக்கணும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல சுண்ணாங்கிறது சட்ட மூலாதாரம் வகையில சுண்ணா, நபி அவங்க சொன்னது செஞ்சது செய்ய நினைச்சது இதான் சுண்ணா அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். எனவே இப்ப நான் அந்த சுண்ணாங்கிற கருத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், உங்களோட டியூட்ல இருக்குது. கேள்வி வந்தா சுண்ணாண்டா என்னன்னு தெளிவா அழகா உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். எனவே இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு தருவேன் தானே, உங்களுக்கு மறக்கிற டைம்ல இதை திரும்ப கேட்கணும். சரியா? இப்ப நாங்க நோட்ஸுக்குள்ள போவோம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. மேற்குறிப்பிட்ட விளக்கங்களின் அடிப்படையில் நபி அவர்களது சுன்னா என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் எல்லாரும் பொது அடிப்படைகள் மீது உடன்பட வேண்டியிருக்கிறது. சரி, இப்ப மேலுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்ல போறாங்க, என்னன்னு பார்ப்போம். நபியர்களது சுன்னா என்பது அல் குர்ஆன் அல்லாத வேறு ஒன்றையே குறிக்கிறது. அதாவது மேல சொன்ன எல்லா கருத்தையும் சுருக்கி சொல்றாங்க. சுன்னா என்பது அல் குர்ஆன் அல்லாத வேறு ஒன்றையே குறிக்கிறது. அதாவது சுன்னா என்பது வேறு, அல் குர்ஆன் என்பது வேறு, நபியர்களது கீழ் வரும் ஹதீஸ் இந்த கருத்தை குறிக்கிறது. அமானிதம் மனிதர்களின் உள்ளங்களில் வேரூன்றி இருக்கிறது. அடுத்து அவர்களுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நபியாக சொல்லியிருக்கிறாங்க. நபியாக என்ன சொன்னாங்க? புகாரி முஸ்லீம்ல இருக்கிறது, அமானிதம்ங்கிறது எல்லாரோட உள்ளங்களிலே வேரூன்றி இருக்குது. நீங்க அதுக்கு அடுத்ததாக இந்த குர்ஆனை கற்றுக் கொடுங்க அப்படின்னு நபியாக சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல குர்ஆன்ங்கிறது வேற ஒன்றுங்கிறது விளங்குது. சரியா? அதே போல நபியாக சொன்னாங்க, எனக்கு குர்ஆனும் அதை போல ஒன்றும் தரப்பட்டுள்ளதுன்னாங்க. அப்படின்னா அந்த அதை போல ஒன்றுங்கிறது என்ன? சுன்னா. சரியா? அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சுன்னாவை பற்றி பிடிங்க, அதே போல ஹிக்மாவையும் பற்றி பிடிங்க நம்ம ஒன்று சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல அந்த ஹிக்மாங்கிறது சுன்னா. எனவே முதலாவது கருத்து சொல்றாங்க, சுன்னான என்ன தெரியுமா? அல் குர்ஆன் தவிர்ந்த இன்னொன்று தான் சுன்னா. அல் குர்ஆன், இந்த நபியாரோட வாழ்க்கை, சஹாபாக்களோட வாழ்க்கை மூணும் சேர்ந்து சுன்னா இல்ல. அல் குர்ஆன்ங்கிறது தனி, அல் குர்ஆன் மாதிரி இன்னொன்று தான் சுன்னா அப்படின்ட்டு முதலாவது கருத்தை சொல்றாங்க.
இல்ல ரெண்டாவது கருத்து என்ன சுருக்கி சொல்றாங்க சரியா. இரண்டாவது, நபி அவர்களது சுன்னா என்பது சஹாபாக்களது வாழ்வு அல்லாத வேறு ஒன்றையே குறிக்கிறது. சஹாபாக்களது வாழ்வுக்கு சுன்னா என்ற பிரயோகம் பயன்படுத்தப்படுகின்றது எனினும் இங்கு நபி அவர்களது சுன்னா என்பது அவரது வாழ்வை மாத்திரம் குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஹதீஸ்களில் சுன்னா என்ற சொல் பயன்படுத்தப்படும் போது நபி அவர்களது சுன்னா வேறாகவும் சஹாபாக்களது சுன்னா வேறாகவும் குறிப்பிடப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். நீங்கள் எனது சுன்னாவை எனக்கு பின்னர் வரும் நல்லாட்சியாளர்களின் சுன்னாவையும் கடைப்பிடியுங்கள். அதாவது ரெண்டாவது சொல்றாங்க, முதலாவது சொல்லிட்டாங்க சுன்னாங்கிறது குர்ஆன் தவிர்ந்த வேறொன்று. குர்ஆன் தவிர்ந்த வேறொன்றுன்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது சொல்றாங்க, பாருங்க இது நல்லா பிள்ளைங்க விளங்கிக் கொள்ளணும். விளக்கம் தான் முக்கியம். சும்மா நான் படிச்சு தந்த உங்களுக்கு வேற எங்கேயும் கவனிக்காதீங்க. விளக்கம் தான் முக்கியம். மறா மிஸ் ஆகினா அப்புறம் உங்களுக்கு விளங்காது இது. இரண்டாவது பாருங்க, சுன்னாங்கிறது சஹாபாக்களோட வாழ்வு இல்லாத ஒன்று. குர்ஆன் இல்லாத இன்னொன்று, சஹாபாக்களோட வாழ்வு இல்லாத இன்னொன்று. அதான் சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னையாம்? நபி அவங்களோட வாழ்க்கையை குறிக்கிற ஒன்று தான் சுன்னா. சஹாபாக்களோட வாழ்வை குறிக்கிறது சுன்னா இல்ல. ஆனா சிலாக்கள் ரெண்டையும் சுன்னான்னு சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல சுன்னாண்டு வந்தா அது நபி அவங்களோட வாழ்க்கை தான். சரியா? நபி அவங்க சொன்னாங்க, அதாவது நீங்கள் எனது சுன்னாவையும் எனதுக்கு பின்னர் வரும் நல்லாட்சியாளர்களின் சுன்னாவையும் கடைப்பிடிங்க நபி அவங்க சொன்னாங்க. அதாவது எந்த சுன்னாவை நீங்க கடைப்பிடிங்க, அதே போல எனக்கு பின்னால வர நல்லாட்சியாளர்களோட சுன்னாவையும் கடைப்பிடிங்கன்னு நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே இப்படி ஹதீஸ் ஒன்று இருக்குது. அந்த வகையில ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்கடா. முதலாவது சொல்றாங்க குர்ஆன் இல்லாத இன்னொன்று தான் சுன்னா. திரும்ப சொல்றாங்க சஹாபாக்களோட வாழ்வு இல்லாத இன்னொன்று தான் சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. இதான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ். மூணாவது என்ன சொல்றாங்கடா பாருங்க. மூணாவது சொல்றாங்க, நபியர்களது சுன்னா என்பது நாம் கட்டாயமாக வாழ்வு முறையாக கொள்வதற்குரிய ஒன்று. சுன்னாங்கிறது எங்கட வாழ்க்கை முறையா எங்கட லைஃப் ஸ்டைலாக தாங்க மாத்தணும். சிலாக்க சொல்லுவாங்க தெரியுமா, மை லைஃப் சொல்லுவாங்க மை லைஃப் மை சாய்ஸா என்ன அதை கேள்விப்பட்டீங்களா? மை லைஃப் மை சாய்ஸ் என்ன சொல்லுவாங்க. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் டிபி எல்லாம் போட்டிப்பாங்க மை லைஃப் மை ரூட்டோ என்ன உண்டு, இந்த லைஃபுக்கு நான் தான் ராஜா அல்லது மை லைஃப் மை சாய்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, அது பிழையானது சரியா. மை லைஃப் மை ரூல்ஸ் அதான் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படி என்ன அர்த்தம், நான் எந்த வாழ்க்கையை நான் நினைச்ச மாதிரி தான் வாழுவேன், எந்த ரூல்ஸ் படி தான் வாழுவேன்னு சொல்லி. ஆனா அது சரியா? பிழை. மை லைஃப் மை ரூல்ஸ்ங்கிறது பிழை. அது எப்படி இருக்கணும்? மை லைஃப் ரசூலுல்லாஹ் ரூல்ஸ். என் லைஃப் எப்படி இருக்கும்? நபி அவங்களோட சுன்னா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் உண்மையா இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாங்க மூணாவது. சுன்னாங்கிறது நம்மளோட வாழ்க்கைங்கிறது நபி அவங்களோட சுண்ணாவா தான் இருக்கணும். நபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அமைச்சு கொண்டாங்களோ, எப்படி இந்த மார்க்கத்தின்படி வாழ்ந்தாங்களோ, அதே மாதிரி தான் நாங்களும் வாழணும். நபி அவங்க ரோட்ல போகும்போது புல்லாங்குழல் சத்தம் கேட்டா மியூசிக் கேட்டு என்ன செய்வாங்க? காதை பொத்துவாங்க, ரெண்டு காதையும் அடைப்பாங்க. இதுல எப்படி வருதுன்னு சொன்னா, எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர் பக்கத்துல ஒரு ஆளும் ஒரு இடத்தால நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. புல்லாங்குழல்ற சத்தம் கேக்குது. அது ஒரு மியூசிக். எனவே இப்னு உமர் அலி அவங்க காதை பொத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குறாங்க, அந்த சத்தம் நின்றுட்டா அப்படின்ட்டு. உடனே பக்கத்துல இருந்த தோழர் சொல்றாரு, ஓம் இப்ப சத்தம் நின்றுட்டு. இப்ப காது ரெண்டையும் எடுக்கிறாங்க. காதுக்கு இருந்து கையை எடுத்துட்டு சொல்றாங்க, ஒரு நாள் நானும் நபி அவர்களும் இந்த இடத்தால ஒரு இடத்தால போனோம். அந்த டைம்ல புல்லாங்குழல் சத்தம் கேட்டுச்சு. இதே மாதிரி நபி அவங்க காது ரெண்டையும் பொத்தினாங்க. பொத்தின என்கிட்ட கேட்டாங்க, இப்ப சத்தம் நின்றுட்டான்னு சொல்லி நான் நின்றுட்டுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவங்க கையை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, நபி அவங்களோட சுன்னா லைஃப் ஸ்டைல இப்னு உமர் அலியோட மகன் அவங்க எப்படி பின்பற்றிக்கிறாங்கன்னு பாருங்க. சரியா? எனவே சுன்னாங்கிறது வெறுமனே ஒரு நபி அவங்க அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்திருக்காங்கிறதுக்காக இல்ல. அது நபி அவங்க அப்படி வாழ்ந்தாங்க, நம்மளால இருக்க முடியுமா? அவங்க அல்லாஹ்வோட தூதர், நாங்களாம் சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிறதுக்காக இல்ல. சுன்னாங்கிறது அல்லாஹ் தஆலா அப்படின்னா மலக்குமார்களை இறக்கி எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய வச்சிருப்பான். ஏன் மனிதரை தெரிவு செஞ்சு அனுப்பினான் என்று சொன்னா, எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதுக்காக. மலக்கு ஏதாவது செஞ்சா நாங்க சொல்லுவோம் அவர் மலக்கு, அவரால் இருக்க இயலும்.
அவர் படைக்கப்பட்டது வேற, நாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். எனவே அல்லாஹு தாலா மனிதர்கள்ல இருந்தே ஒரு தூதர் அனுப்பினான். ஏன்? அவரால் ஏழும்டா அவர் மனிதர் தான், அவரால் ஏழும்டா உன்னாலே மேலும். அதுக்குத்தான் அல்லாஹு தாலா தூதரை மனிதர்கள் இருந்து அனுப்பிக்கிறான். எனவே சுன்னா அப்படின்டா நபியார்களது வாழ்க்கைய, நபியார்களது லைஃப் ஸ்டைல நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்களும் வாழணும். நபியாங்க வாழ்ந்த முறையை போல நாங்களும் வாழணும். உங்களோட தம்பி என்ன செய்றாரு, நீங்க என்ன செய்றீங்க? ஆஹ் பீச்சுக்கு போறீங்க. உங்களோட ஃபெமிலி ஆட்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல யார கால் தடமும் இல்ல. உங்களோட ஃபெமிலியாக்கள கால் தடம் இருக்குது. அத ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றா போனீங்கண்டா, உங்களோட ஃபெமிலியாக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதே போல தான். நபி அவங்களோட கால் தடம் தான் நபி அவங்களோட சுன்னா. அத பின்பற்றி நீங்க போனீங்கண்டா, நபி அவங்க அடைஞ்ச அதே இடத்த நாங்களும் அடைய இயலும். என்ன இடம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதே போல உலகத்துல ஒரு நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய ஒரு இடத்த நபி அவங்களுக்கு குடுத்திருந்தான். எனவே அதான் இந்த பாயிண்ட்ஸ். சரியா? ஓகே. இப்ப நான் அடுத்த விஷயங்களை விளங்கப்படுத்துறேன். ஜூம் இன்னும் 2 நிமிஷத்துல நிக்க போகுது. இத நான் ஏன் ஸ்லோவா போறேன்னு சொன்னா, எனக்கு தெரியும் எது ஸ்லோவா போக வேண்டிய இடம், எது ஃபாஸ்ட்டா போக வேண்டிய இடம்னு சொல்லி. அந்த வகையில தான் சுன்னாவ நாங்க பார்த்தோம். ஓகே. இப்ப நாங்க சுன்னாவின் முக்கியத்துவத்த பார்க்க போறோம். சரியா? சுன்னாவின் முக்கியத்துவத்த பார்க்க போறோம். அந்த வகையில இத பாருங்க. முதலாவது அல் குர்ஆன், சுன்னாவும் ஹதீஸின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறது. முதலாவது சுன்னா ஏன் முக்கியம் தெரியுமா? அல் குர்ஆன் சுன்னாவுமே இது முக்கியம் என்று சொல்லுது. ஏன் சுன்னா முக்கியமாம்? அல் குர்ஆன் சுன்னாவுமே இது முக்கியம் என்று சொல்றதால முக்கியம். சரியா? அதாவது அல்லாஹ் சொல்றான், எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் நிச்சயமா அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர். அப்படி அல்லாஹ் 4வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல சொல்றான். அதாவது அல்லாஹ்வோட தூதருக்கு ஒரு ஆள் வழிபடுறாரு, கட்டுப்படுறாருன்னு சொன்னா அவரு அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்ட மாதிரி தான். அப்படின்னா ஹதீஸ் முக்கியத்துவத்தை பாருங்க. நீங்க அல்லாஹ்வோட தூதருக்கு கட்டுப்படணும், அடிபணியணும். இப்படி அடிபணிஞ்சா அல்லாஹ்வுக்கு நீங்க அடிபணிஞ்ச மாதிரி. இப்படி அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல முக்கியத்துவத்தை அல் குர்ஆன்ல சொல்றான். அதே போல இன்னொரு வசனத்தை பாருங்க. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ். சரியா? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் நபி அவங்கள பார்த்து சொல்றான் மக்கள்கிட்ட. குல், நபியே கூறுங்கள். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், மக்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படி விரும்புபவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சரியா? அப்ப ரசூலுல்லாஹ்வ பின்பத்தி நீங்க அத உண்மைப்படுத்துங்க. நான் அல்லாஹ்வ விரும்புறேன்ங்கிறத அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதேபோல நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. சரியா? அ இதே போல அடுத்த பாயிண்ட்ஸ பாருங்க. 1வது வசனம் இறை தூதருக்கு கட்டுப்பட்டு அதாவது இப்ப 1 மீட்டர் முடிய போகுது. திரும்ப ஒரு லிங்க் அனுப்புறேன் வாங்க. எனக்கு வந்து 5:10க்கு தான் அடுத்த கிளாஸ் இருக்குது. அதுவரைக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள நாங்க படிப்போம். எனவே நான் திரும்ப லிங்க் அனுப்புறேன். இப்ப இதுவரைக்கும் படிச்சு தந்தது எல்லாம் கிளியரா? ஆம் சார், கிளியர். சரி. அப்ப நாங்க அடுத்த செஷன்ல சரியா பார்ப்போம். எவ்வளவு இருக்குது? சுன்னாவின் முக்கியத்துவத்தை ஃபுல்லா பார்த்து முடிப்போம். சுன்னாவின் முக்கியத்துவத்தை அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்து முடியும். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். லிங்க் அனுப்புறேன், டக்குனு வாங்க.